ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மர்மூல் கிச்சன். இன்னைக்கு வீடியோ ஒரு ரேண்டம் vlog. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்குறோம். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி போஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. என்னன்னா ஒரே ரெசிபியை மறுபடியும் ரிப்பீட் பண்ண வேண்டாம். அதாவது என்னோட சேனல்ல நான் போஸ்ட் பண்ணது பீட்ரூட் ரைஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனல்ல வந்து ஷேர் பண்ற ரெசிபி. அதனால தான் இன்னைக்கு காட்டியிருக்கேன். ரொம்ப சூப்பரா இருந்தது. இந்த பீட்ரூட் ரைஸ் பார்த்தீங்கன்னா, ஜீவனுக்கு லஞ்ச் பாக்ஸ் குடுத்து விட்டேன். இந்த மாரி லஞ்ச் பாக்ஸ் காலியா வரும், இப்படி செஞ்சு குடுங்கன்னு சொல்லிட்டு நெறைய யூடியூபர்ஸ் டைட்டில் வச்சு போடுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு ரெசிபி. நல்ல டேஸ்ட்டா இருந்தது. மோஸ்ட்லி ஜீவன் ரைஸே எடுத்துட்டு போமாட்டான். ஆனா இந்த பீட்ரூட் ரைஸ் வந்து அவனோட ஃபேவரைட் ஆயிடுச்சு. ஸ்கூல்லேருந்து வந்த உடனே சொன்னான், "ரொம்ப நல்லா இருந்தது. அவனோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டாங்க" அப்படின்லாம். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா வித்தின் 10 மினிட்ஸ்ல செஞ்சிடலாம். எண்ணெயில வந்து ஃபர்ஸ்ட்டு கடுகு வந்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா உளுந்து பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கடல பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயம் வந்து 1 கொஞ்சம் பெருசு பெருசா நறுக்கி சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கருவேப்பில. பீட்ரூட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட்டா இருந்துச்சு அப்டின்னா, நம்ம தோல் எடுத்துட்டு ஒரு 1/2 பீட்ரூட் மட்டும் துருவுனா போதும். காரத்துக்கு நான் 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். பச்சை மிளகா வேண்டாம் அப்டின்னா 2 ரெட் சில்லி வரமிளகா கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததா வந்து துருவி வச்சிருக்கிற பீட்ரூட்ட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். காரத்துக்கு பச்சை மிளகா போதும். டேஸ்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரைஸ்ல வந்து ஒரு ஆடட் டேஸ்ட்டுக்காக நம்ம வேணும்னா, அது ஆப்ஷனல் தான். கொஞ்சமா சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துட்டு, தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு, சாம்பார் பொடி பார்த்தீங்கன்னா, ஆப்ஷனலா நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு, ஒரு லிட் வச்சு மூடி 2 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணணும். தண்ணி சேர்க்கக்கூடாது. என்னன்னா, இது நம்ம ஒரு வெரைட்டி ரைஸ் மாரி குக் பண்றோம் இல்லையா? தண்ணி சேர்த்தோம் அப்டின்னா நல்லா இருக்காது. இது ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய். நெறைய வீடியோஸ்ல பார்த்துருப்பீங்க. அளவான சைஸ்ல இருக்கும். ஒரு 2லருந்து 3 பேத்துக்கு வந்து இதுல வெரைட்டி ரைஸ் நம்மனால செய்ய முடியும். தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்தோம் அப்டின்னா, நல்லா டேஸ்ட்டா இருக்கு ரைஸ். ஆனா, பெங்களூர் கிளைமேட்டுக்கு தேங்காய் சேர்த்து செய்யலாம். லஞ்ச் பாக்ஸ் கொண்டு போறதா இருந்தாலும். இஃப் சப்போஸ் சம்மரா இருக்கு அப்டின்னா, நீங்க தேங்காய் அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேங்காய் சேர்த்துறீங்க அப்டின்னா, நல்லா ட்ரையா ரோஸ்ட் பண்ணிடணும் தேங்காய. அந்த ஈரப்பதம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. நல்லா ட்ரையா ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா, சாதம் வந்து வடிச்ச சாதம் தான் இப்ப செஞ்சுட்டுருக்கேன். குக்கர் சாதம் கிடையாது. ஸோ இந்த வடிச்ச சாதம் வந்து பார்த்தீங்கன்னா, வெரைட்டி ரைஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா உதுரு உதுரா நல்லா ஆற வச்சுட்டேன். நம்ம ஃப்ரைட் ரைஸ் மாரி இருக்கு ஆக்சுவலா ரைஸு வடிச்சு செய்யும்போது. அத வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியதுதான். டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருந்தது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வந்து ரைஸ் குக் பண்ணி ஆற வச்சுட்டு, இந்த பீட்ரூட் சாதம் செய்யறக்கு ஜஸ்ட் லெஸ் தென் 10 மினிட்ஸ் தான் ஆகும்னு வச்சுக்கலாம். அந்த பீட்ரூட் குக் ஆகுற டைம் பார்த்தீங்கன்னா, வெறும் 2 டூ 3 மினிட்ஸ் தான். இதுவே வந்து ஒரு வெஜிடபிள் சாதம் அப்படின்றனால, இதுக்கு மறுபடியும் ஒரு பொரியல் சூட் ஆகுமான்னு தெரியல. ஜீவனுக்கு ஸ்கூல் பஸ் பார்த்தீங்கன்னா, காலையில 7 மணிக்கு வந்துரும். அதனால நான் வந்து அவனுக்கு புடிச்ச சிப்ஸ் மட்டும் தான் வச்சு குடுத்தேன். இல்லன்னா நீங்க ஏதாவது பொரியல் கூட செஞ்சு குடுக்கலாம். உண்மையாவே லஞ்ச் பாக்ஸ் காலியா வந்துச்சு. ஸோ அன்னைக்கு ஈவ்னிங் வந்து நானு Zeptoல கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். இப்ப ரீசென்ட்டா 2 மாசமா பிக் பாஸ்கெட்ல கிராசரிஸ் பர்ச்சேஸ் வீடியோ வராததுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ்கெட்ல எங்க ஏரியால கொஞ்சம் ப்ராப்ளம் போல இருக்கு. என்னன்னு தெரியல. அந்த கிராசரிஸ் பர்ச்சேஸ் பண்ற அந்த செக்ஷனே காட்ட மாட்டேங்குது. நார்மலா 10 மினிட்ஸ்ல வர அந்த இதுதான் காட்டிட்டு இருக்கு. ஸோ அதனால நான் வந்து கிராசரிஸ் பிக் பாஸ்கெட்ல ஆ எப்பவும் வாங்குற மாரி மந்த்லி மந்த்லி வாங்க முடியாம போயிருச்சு. நெறைய ப்ராடக்ட்ஸ் வந்து பிக் பாஸ்கெட்ல அவுட் ஆஃப் ஸ்டாக். இப்ப எனக்கு சர்க்கரை 1 கிலோ வேணும் அப்டின்னா, 5 கிலோ பாக்கெட் தான் காட்டுது. 1 கிலோ, 2 கிலோ இல்ல. ஸோ அதனால என் பக்கத்துல ஃப்ளாட்ல வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, "நீ இன்னுமா பிக் பாஸ்கெட்ல வாங்கிட்டு இருக்க? Zeptoல ட்ரை பண்ணு" அப்டின்னு சொல்லி, Zeptoல வந்து கொஞ்சம் கிராசரிஸ் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா நெறைய ஸ்நாக்ஸ் வந்து Zeptoல இருந்தது. சரி ஜீவனுக்கு வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஸ்கூலுக்கு குடுத்து விடுற மாரி பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு, ஒரு நாள் ஈவ்னிங் ஆர்டர் போட்டது தான் நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்க. இது ஏதோ ஒரு பஃப்டு ரைஸ் வித் சாக்லேட் அந்த மாரி இருந்தது. நான் ஆர்டர் பண்ணும்போது நல்லா பெரிய சைஸா இருக்கும்னு நெனச்சேன். குட்டி குட்டியா இருந்தது உள்ள. ஆனா டேஸ்ட் ரொம்ப நல்லா இது வந்து அமுல் லாக்டோஸ் ஃப்ரீ மில்க். இது வந்து பாத்தீங்கன்னா, எமர்ஜென்சிக்காக இந்த மாரி பால் வந்து நான் எப்பவுமே ஸ்டாக் பண்ணி வச்சிருப்பேன். காலையில பிக் பாஸ்கெட்ல வந்து பால் ஒரு சில நாள் டெலிவரும் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்ப சர்வீஸ் ரொம்ப வொர்ஸ்ட்டா இருக்கு. அந்த மாரி டைம்ல டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ண முடியும். இதுல எக்ஸ்பைரி டேட் பாத்தீங்கன்னா, நியர்லி 1 இயர் இருக்கும். இது ரெஃப்ரிஜரேட்டர்ல வைக்கணும்னு அவசியம் இல்ல. வெளியவே வச்சுக்கலாம். இது பாஸ்சுரைஸ்டு மில்க்.
ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஜெர்ம்ஸ் இருக்காது. 100 டிகிரிக்கு மேல வந்து பாயில் பண்ணிட்டு 0 டிகிரிக்கு மறுபடியும் கூல் பண்ணியிருப்பாங்க. உள்ள இருக்கிற ஜெர்ம்ஸ்லாம் இறந்துரும். ஏர் சீல் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஏர் இல்லாம சீல் பண்ணியிருப்பாங்க. அப்போ உங்களுக்கு உள்ள எதுவும் மைக்ரோப்ஸ் இருக்காது. பால் கெட்டு போகாது. ஆனா ஒன்ஸ் நீங்க ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்டின்னா, கண்டிப்பா ரெஃப்ரிஜிரேட்டர்ல வைக்கணும். வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ள அந்த பால யூஸ் பண்ணிடணும். ஆனா டேஸ்ட் செம சூப்பரா இருக்கு. அதுல காஃபி எல்லாம் செஞ்சோம் அப்டின்னா, அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கு. பசும்பால் மாதிரி இருக்கு. கிடைச்சது அப்டின்னா வாங்கி வச்சுக்கோங்க. குழந்தைங்க இருக்கிற வீட்டுக்குலாம் டக்குன்னு பால் இல்ல அப்டின்ற டைம்ல இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு பால் வந்து நான் வேற ஒரு வீடியோல ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஸ்லிம் மில்க்கோட பேக் ஒண்ணு ரெஃபர் பண்ணியிருப்பேன். சேம் அதே மாரி தான். ஆனா இது திக்கா இருக்கும் மில்க். அப்புறமா அந்த வேஃபில்ஸ் வந்து வெண்ணிலா ஃப்ளேவர்ல வாங்குனேன். வேஃபில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்லயே ப்ரிப்பேர் பண்ற மாரிலாம் வந்துருச்சு. ஆனா சரி ஓகே ஒரு ரெடிமேட் பேக் ட்ரை பண்ணலான்ட்டு, அப்புறம் மாம் அப்படின்ற இந்த பிராண்டோட ப்ராடக்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அதுவும் Zeptoல தான் அந்த பாஸ்தாலாம் வாங்கியிருந்தேன். அதுல வந்து ஒரு நட் மிக்ஸு, அப்புறம் ஜீவனுக்கு வந்து ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கு அப்புறமா நான் வீட்ல இருக்க மாட்டேன் இல்லையா? ஸோ நான் வர வரைக்கும் அவன் பசியோட இருப்பான். அப்போ வந்து அவன் எடுத்து சாப்பிடுற மாரி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஜோவர்ல வந்து பப்ஸ் அதாவது பாப்கார்ன் இருந்துச்சு. இது வந்து ஜோவர்னா ம் தமிழ்ல எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அ சிப்ஸு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். லால் அப்படின்ற பிராண்டோட ஸ்வீட்ஸ்க்குலாம் வந்து ரேட்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. Amazonல கூட இது கிடைக்குது. சரி சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு பேக் ஆர்டர் போட்டிருந்தேன். இதுல ஏற்கனவே Zepto ஆப்ல லால் பிராண்ட்ல மோத்திச்சூர் லட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த நம்பிக்கையில இந்த மில்க் கேக் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்ல. டேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. அப்புறம் இந்த தீபாவளி டைம்ல நான் வந்து வீட்ல இருந்ததுன்னா, கண்டிப்பா குலாப் ஜாமுன் செஞ்சிருப்பேன். நமக்கு குலாப் ஜாமுன் செஞ்சா தான் அது வந்து தீபாவளி மாரியே இருக்கு. பட் இந்த வருஷம் வந்து உங்களுக்கே தெரியும், நாங்க இங்க இல்ல. தீபாவளிக்கு வந்து காலையில பார்த்தீங்கன்னா, சாமி கும்பிட்டு கிளம்பி மைசூர் போயிட்டோம். அதுக்கப்புறம் கூர்க் போயிட்டோம். அங்க வந்து என் ஹஸ்பண்டோட பாஸ் வீட்ல நெறைய ஸ்வீட் செஞ்சிருந்தாங்க. ஆனா குலாப் ஜாமுன் இல்ல. எனக்கு மறுபடியும் ரிட்டர்ன் ஆனதுலருந்து ஏதாவது குலாப் ஜாமுன் சாப்பிடணும், சாப்பிடணும் அப்படி இருந்தது. செய்யறதுக்கு வந்து சோம்பேறித்தனமா இருந்தனால நான் அமுல்ல வந்து ஆர்டர் போட்டேன். இதுவும் Zeptoல காட்டுச்சா, சரி ட்ரை பண்ணலான்னு சொல்லி ஆர்டர் போட்டேன். ரொம்ப சாஃப்ட்டா இல்ல. நாம செய்றது வந்து நல்லா சாஃப்ட்டா இருக்கும். இது கொஞ்சம் வந்து ஹார்டா இருக்கு. மேபி அது வந்து கேன்டு பேக்டு இதா டெலிவர் பண்றனால சாஃப்ட்டா செய்யல. கரைஞ்சிரும், இல்ல உடைஞ்சிரும் அப்படின்றனாலயா இருக்கும். ஸோ அவ்வளோதான் Zeptoவ பத்தி. மறுபடியும் நான் வந்து பிக் பாஸ்கெட்ல கிராசரிஸ் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா, உங்களுக்கு நான் வீடியோ போஸ்ட் பண்றேன். இல்ல இனிமேட்டு கிராசரிஸ் எதுல வந்து பர்ச்சேஸ் பண்ண போறேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதையும் உங்க கூட நான் ஷேர் பண்றேன். அடுத்ததா பிகினர்ஸ்க்கான ஒரு ஈஸி ஃபிஷ் குழம்பு செம்ம சூப்பரா டேஸ்ட்டா வரும். ட்ரை பண்ணி பாருங்க. என்னன்னா ஃபிஷ் குழம்பு எல்லாருக்கும் நல்லா டேஸ்ட்டா வரும்ன்னு சொல்ல முடியாது. ஃபிஷ் வந்து நான் உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் போட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா, தேங்காயும் ஒரு 10 சின்ன வெங்காயமும் போட்டு அரைச்சு வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம், தேங்காய் போட்டு அரைச்சு இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மெத்தட்ல செய்றேன். புளி வந்து ஒரு பாத்திரத்துல கரைச்சு வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து ஒரு பிளேட்ல இருக்கு. ஸோ கரைச்சு வச்சிருக்கிற புளியில மல்லித்தூள் ஒரு 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் கொஞ்சமா ஆட் பண்றேன். இது கூட மிளகாய் தூளும் சேர்க்கலாம். ஆனா நான் ஃபிஷ்ல வந்து மேரினேட் பண்ணி வச்சிருக்கிறனால, காரம் ஜாஸ்தியா போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு, இதுல நான் மறுபடியும் மிளகாய் தூள் சேர்க்கல. ஸோ கரைச்சு வச்சிருக்கிற புளியில பார்த்தீங்கன்னா, மல்லித்தூள், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்திருக்கேன். அப்புறம் நம்ம தேங்காயும், சின்ன வெங்காயமும் அரைச்சு விழுத ஆட் பண்ணி நல்லா கலந்துட்டேன். ஸோ இன்னைக்கு வந்து இந்த இண்டஸ் வேலியோட குக்வாஸ்ல தான் சமைக்க போறேன். லெஃப்ட் சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா நான் பர்ச்சேஸ் பண்ண ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் வித் நல்ல ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லிட்டோட வருது. பார்த்தீங்கன்னா, இந்த லிட்டு தான். ஸோ மீன் குழம்பு செய்யறதுக்கெல்லாம் செம்ம சூப்பரான ஒரு கடாய். இதெல்லாம் ஃபிஷ் குழம்புக்காகவே இத நான் பர்ச்சேஸ் பண்ணது. ரொம்ப நாள் இந்த கடாய் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருந்தது. மறுபடியும் ஸ்டாக்ல வந்த உடனே வாங்கிட்டேன். 2 சைடும் கைப்பிடியோட நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அ பெரிய ஃபேமிலி, ஜாயிண்ட் ஃபேமிலிக்கலாம், இல்ல நான்வெஜ் செய்யற அன்னைக்கெல்லாம் வந்து இது உண்மையாவே நல்ல ஒரு ப்ராடக்ட்ன்னு சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோல நீங்க பார்க்குற குக்வேர்ஸ் எல்லாத்துக்குமே பர்ச்சேஸ் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். என்னோட கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 12% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். நல்லெண்ணெயில வந்து கடுகு, வெந்தயம் தாளிக்கணும். எப்பவுமே மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாருக்கும். அப்புறமா பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கிற
சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயம் சேர்த்துனீங்கன்னா, உங்களுக்கு வந்து மீன் குழம்பு நல்லா இருக்காது. கருவேப்பில போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, தக்காளி பழம் 1 வதக்கியிருக்கேன். ஸோ கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம், தக்காளி பழம், கருவேப்பில. நல்லா வதங்கட்டும் லிட் வச்சு மூடி வச்சுட்டேன். ரைட் சைட்ல வந்து கேஸ்ட் அயர்ன் சின்ன சைஸ் பேன் என்கிட்ட இருக்கு வித் ஹேண்டிலோட. அதுல வந்து மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற ஃபிஷ்ஷ வந்து அ ஜஸ்ட் 1 மினிட்டுக்கு மட்டும் லைட்டா ஃப்ரை பண்ணணும். இது எதனால இந்த மாரி பண்றோம் அப்டின்னா, அப்பதான் அந்த ஃபிஷ்ல வந்து நல்லா அந்த உப்பு, காரம் வந்து இறங்கும். ஃபிஷ் குழம்பு எப்பவுமே இன்னைக்கு வச்சு நாளைக்கு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் அந்த மாரி நான் மண்டே வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். ஸோ இது இந்த சண்டேக்கும் முன்னத்த வாரம் சண்டே கார்த்திகை மாசம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி செஞ்ச மீன் குழம்பு இது. ஸோ அது வந்து ஒரு 1 மினிட்டுக்கு விட கம்மியா லைட்டா அந்த மேல இருக்கிற அந்த உப்பு காரம் மட்டும் ரோஸ்ட் ஆகுற மாரி பண்ணிட்டு, இங்க கடாயில வந்து நம்ம எடுத்து போட்டுறணும். நம்ம ஏற்கனவே கரைச்சு வச்சிருந்த அந்த புளி தண்ணி கூட இருக்கிற பவுடர்ஸ்லாம் இருந்தது இல்லையா? அத வந்து ஊத்தி, அது கொதிச்சதுக்கு அப்புறமா ஃபிஷ் பீசஸ் வந்து உள்ள போடுங்க. ஸோ இப்ப ஃபிஷ்ல வந்து ஏற்கனவே அந்த மிளகாய் தூள் எல்லாம் இருக்கிறனால, அ காரம் வந்து கரெக்ட்டா இருந்துச்சு அப்டின்னா, அப்படியே விட்டுறலாம். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். காரம் வந்து கொஞ்சம் கம்மியா இருந்த மாரி தெரிஞ்சது எனக்கு. அதனால மறுபடியும் கொஞ்சமா மிளகாய் தூள் வந்து நான் குழம்புல ஆட் பண்ணிட்டேன். ஸோ கலர் பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல வந்திருந்தது. கேஷ் பிராண்டோட காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் தான் யூஸ் பண்ருக்கேன். அது வந்து கலரும் நல்லா குடுக்குது. டேஸ்ட்டும் வேற லெவல்ல இருக்கு. பிகினர்ஸ் கண்டிப்பா இந்த ஃபிஷ் குழம்பு ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பர் டேஸ்ட்ல இருந்துச்சு. ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்குள்ள போயிரலாம். அந்த கோல்டு பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். கீழ இருக்கிற பேப்பர் பார்த்தீங்கன்னா, என்னோட கோல்டு பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். நான் வந்து ஜூன் மந்த்து 2023ல இன்வெஸ்ட் பண்ணி வாங்கியிருந்தேன். அப்போ வந்து ஒரு கிராம் ரேட்டு 5500 சம்திங் தான். அதில் என்னோடய ஃபோன் நம்பர் அட்ரஸ்லாம் இருக்கிறனால நான் வந்து மறைச்சிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து கோல்டு பாண்ட் அப்படின்னா நமக்கு ஃபிசிக்கலாக தங்கமாக கையில் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பாண்டு பேப்பர் தான் நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். ஸோ அது வந்து 8 இயர்ஸ் கழித்து, இப்போ இன்றைக்கி கோல்டு ரேட்டுக்கு 1 கிராம் வாங்குறோன்னா 8 வருஷம் கழித்து மறுபடியும் அந்த பாண்டை கொடுத்துட்டு நம்ம வந்து அந்த 8 வருஷத்துக்கு அப்புறமா 1 கிராம் ரேட் என்ன இருக்கோ அந்த ரேட்டுக்கான அமௌண்ட் நமக்கு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 2.5% இன்ட்ரெஸ்ட்டும். இப்போ நம்ம இப்போ 7500 ஒரு கிராம்னு வச்சுக்கோங்களேன். 7500 கட்டி 1 கிராம் வாங்கியிருக்கோன்னா ஒவ்வொரு வருஷமும் 7500 2.5% இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனமும் நம்ம அக்கௌண்ட்டில் போடுவாங்க. ஸோ 8 வருஷத்துக்கு அப்புறமா தான் இந்த வட்டி, அன்னைக்கு கோல்டு ரேட்டு எல்லாம் சேர்த்து நமக்கு அமௌண்ட்டாக கிடைக்கும். இது வந்து ஒரு நல்ல மெத்தடாக நான் அப்போவே சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். என்னென்னா இப்போ ஒரு நகை வாங்கி அதுக்கு வந்து வேஸ்டேஜு, மேக்கிங் சார்ஜு, ஜிஎஸ்டி எல்லாம் கட்டி 8 வருஷத்துக்கு அப்புறமா அது மாடல் பழசாக போச்சுன்ட்டு நம்ம கொண்டு போயிட்டு அதை எக்ஸ்சேஞ்சு கொடுத்து புதுசு வாங்கும்போது நாம் கொடுத்த வேஸ்டேஜ், மேக்கிங், ஜிஎஸ்டி எல்லாம் வீணாக போகும், வேஸ்ட்டு. அப்புறம் மறுபடியும் நகை வாங்கும்போது அதுக்கும் நம்ம வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜ் எல்லாம் கொடுத்து வாங்குவோம். ஸோ இப்போ பெண் குழந்தைங்களாம் இருக்காங்க, உங்களுக்கு வந்து ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் அவங்க மேரேஜ் டைமில் வாங்க நினைக்கிறீங்கன்னா, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக நான் அப்போவே சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த வருஷம் கோல்டு பாண்ட் வந்து ஆர்பிஐ இவ்வளோ நாளாக ரிலீஸ் பண்ணாமல் இப்போ மறுபடியும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் மந்தில் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்னா இப்போ நகை வாங்குறதுக்கு நம்ம சீட்டு போட்டு தான் நகை வாங்கணுன்னுலாம் இல்லை. நிறைய மெத்தட் இருக்குது. கோல்டு காயினில் வந்து நானும் இன்வெஸ்ட் பண்ணி கோல்டு காயின்லாம் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு ஏற்கனவே வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய ஃபஸ்ட் மந்த் சேலரியில் வந்து கோல்டு காயின் வாங்கியிருந்தேன். ஸோ கோல்டு காயின் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அது வந்து எப்படி லாபகரமாக மாற்ற முடியும், அதே மாதிரி கோல்டு சிட்டு இல்லாமல் இந்த மாதிரி கோல்டு பாண்டு எதுலலாம் பிரித்து வந்து நம்ம தங்கத்தை சேமிக்கலான்னு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ரீசன்ட் டேஸில் நீங்கள் எந்த வீடியோவுக்குமே இன்ட்ரெஸ்ட் காட்டாதனால தான் நான் புதுசாக ஒரு ஸ்கீமுமே பெருசாக வீடியோவாக போஸ்ட் பண்ணலை. சப்போஸ் தங்கம் என்னென்னா ரிப்பீட்டடாக பணத்தை பற்றியே பேசுகிறேன், தங்கம் காசு இப்படியே போடுற அந்த மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுறனால தான் நான் கொஞ்சம் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் அவாய்ட் பண்ணிட்டுருந்தேன். ஸோ இப்போ கோல்டு பாண்ட் மறுபடியும் வந்துருச்சு. ஸோ இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். இப்போ 2016, 17ல் கோல்டு பாண்ட் வாங்கினவங்க இப்போ 2024 வந்து ரெடீம் பண்ணியிருக்காங்க. ரிடம்ஷன்னா இந்த பாண்டை நம்ம கொடுத்துட்டு காசாக திருப்பி வாங்குறது பேர் ரிடம்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க வாங்கினப்போ 3000 தான் விலை. ஒரு கிராமோட விலை 3000 ருபீஸ் தான் வருது 16-17ல். ஸோ இப்போ 8 வருஷம் கழித்து அவங்க வந்து கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா 7788 ருபீஸ் ஒரு கிராமோட ரேட்டு கொடுத்துருக்காங்க. அப்போது நியர்லி 160%
160% வந்து ஜாஸ்தியாயிருக்கு தங்கத்தோட விலை. ஸோ அப்போ வாங்குனவங்களுக்கெல்லாம் இப்போ பயங்கரமான லாபம் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து 2.50% இன்ட்ரெஸ்ட்டும் கட்டி கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா, நியர்லி 4,800 ரூபீஸ் பெர் கிராமுக்கு மட்டும். ஒரு கிராமுக்கு மட்டுமே ரூ. 4,500 லாபமா கிடைச்சிருக்கு. இது நான் 1 கிராமுக்கு சொல்றேன். ஸோ அப்போ இருக்கிறவங்க ஏதாவது 10 கிராம் இல்ல 100 கிராம்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, யோசிச்சு பாருங்க என்ன அளவுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைச்சிருக்குன்ட்டு. ஸோ அதனால மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. இப் சப்போஸ் கோல்டு வந்து இப்போ தங்க விலை ஏறிட்டே இருக்கு. தங்கம் வாங்கணும்னாவே ஐ மீன் தங்க நகை வாங்கணும்னாவே பயமா இருக்கு. வாங்க முடியல. சீட்டு போட்டா கூட ரொம்ப கம்மியான கிராம்ஸ் தான் ஆட் ஆகுது. பட் இருந்தாலும் அது வந்து ஒரு சேவிங்ஸ். கோல்டு வந்து என்றைக்குமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். நமக்கு அவசர தேவைகளுக்கு வந்து டக்குன்னு தங்கத்தை தான் கொண்டு போய் விற்று நம்ம காசாக்குறோம். அதுவும் பெண்களுக்கு வந்து இது மாதிரி வீடு வாங்குற டைம்லலாம் அது பெரிய லெவலில் கை கொடுக்குது. ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணீங்கன்னா மறுபடியும் கோல்டு வந்து எப்படிலாம் சேமிக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஒரு டீட்டெயிலான வீடியோ கொடுக்குறேன். இது இன்னொரு நாள் ஈவினிங் நான் வந்து வடை செஞ்சிருந்தேன். கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா, எங்க ஊர் கிளைமேட்டுக்கு அதாவது ஹெவி ரெயின்னால நெனைக்கிறேன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷான கடலைப்பருப்பு தான். அது ஒரு மாதிரி பவுடர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது வீணா போயிடும். ஸோ, அதனால அத அப்பவே ஊற வச்சுட்டு, சரி அது வடையா செஞ்சிடலான்னு செஞ்சுட்டுருக்கேன். இதுவும் இண்டஸ் வேலில வாங்குன டீப் ஃப்ரை பேன் தான். கைப்பிடியோட இருக்கு. நல்ல லாங் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேண்டில் இருக்கு. நெறைய பேர் அந்த வீடியோல கேட்டிருந்தீங்க, இந்த ஹேண்டில் எல்லாம் வந்து உங்களுக்கு சூடாகுறது இல்லையா சமைக்கும்போது? ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ராடக்ட்ன்னு நெறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க டவுட்டா. ஆக்சுவலா இந்த ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, சூடு ஆகாது. ரொம்ப பேனுக்கு பக்கமா புடிச்சீங்கன்னா சூடாகும். பட் கொஞ்சம் தள்ளி நம்ம கை வச்சு பிடிக்கும்போது சுத்தமா ஹீட்டே இருக்காது. ஸோ இந்த பேன்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பர்னர்ல இருந்து அப்படியே இன்னொரு பர்னருக்கு நம்ம தூக்கி வைக்க முடியும். இதுவும் ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். நல்ல குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட்டு. நான் அந்த வீடியோலயே சொல்லியிருந்தேன். டீப் ஃப்ரை பேன் தான் கிரேவி ஆகட்டும், இந்த மாரி ஃப்ரை பண்ற ஐட்டம்ஸ், பூரி செய்யறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்றேன்ட்டு. ஏற்கனவே வீடியோ ஸ்டார்ட்டிங்ல சொன்ன மாரி, எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே பர்ச்சேஸ் லிங்க் வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த குக்வேர் வேணும் அப்டின்னாலும் என்னோட கூப்பன் கோட் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும்.